திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஸ்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திரு ஆச்சல்புரம் என்று சொல்லக்கூடிய திரு நல்லூர் பெருமணம் ஸ்ரீ திரு வெண்ணீற்று நாயகி ஸ்வேத விபூதி நாயகி உடனமர் ஸ்ரீ சிவலோக தியாகேச சுவாமி இத்திருக்கோவிலின் ஸ்தல புராணமும் ஸ்தல சிறப்பும் ஸ்தல விசேஷமும், இந்த ஸ்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் தோத்திரபூர்ண நாயகியை திருமணம் செய்து கொண்டு அக்னியில் திருமணத்திற்கு வந்த அனைவரும் சிவலோக பிராப்தியும் முக்தியும் அடைந்தார்கள் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்தலமாக இது விளங்குகிறது. இது தர்மபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 28 தேவஸ்தானத்தின் ஒன்றாகும். இந்த தேவஸ்தானத்தின் கடந்த 23/8/2024 வெள்ளிக்கிழமை அன்று ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது தர்மபுர ஆதீனம் திருமுறை கண்டெடுத்த குருமணிகளின் தலைமையின் 27வது குருமகா சன்னிதானத்தின் தலைமையில் 6 கால யாகசான பூஜைக்கு பிறகு அத்தனை ஊர் மக்கள், ஊர் பெரியோர்கள், அத்தனை மடாதிபதிகள் புடைசூழ இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்று அன்று இரவு திருக்கல்யாணமும் புஷ்ப பல்லக்கு புறப்பாடும், அதன் பிறகு திருஞான சம்பந்த பெருமானும் தோத்திரபூர்ண நாயகியும் காட்சியளித்ததாக நமக்கு இந்த நிகழ்வானது கூறுகிறது. இந்த ஆச்சல்புரத்தை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திப்போம். வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து சீத அழுத வயப்புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். இது தேவாரமாகும். இதற்கு ஏற்றாற்போல் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சீர்காழியில் அவதரித்தவர்தான் இந்த திருஞான சம்பந்த பெருமான். சிவபாத ஹிருதயருக்கு மகனாக அவதரித்தவர்தான் திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமான் தனது பெற்றோரின் அறிவுறுத்தல் படி இந்த ஸ்தலத்திற்கு எழுந்தருளி தோத்திரபூர்ண நாயகியுடன் திருமணம் செய்து கொண்டு இந்த ஆச்சல்புரத்தில் சுவாமியிடம் விண்ணப்பிக்க, சுவாமி கைலை பிராப்தி கொடுக்கும் சமயத்தில் அந்த கல்யாணத்திற்கு எழுந்தருளி உள்ள அனைத்து உள்ளங்களும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்று சிவலோக பிராப்தியும் முக்தியானது கிட்டியது என்பது இந்த ஸ்தலத்தின் ஒரு பெருமையாக விளங்குகிறது. இது காவேரி வடக்கரை ஸ்தலத்தில் காவேரி வடக்கரையில் அமைந்துள்ள ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. சுவாமி சுயம்பு மூர்த்தியாக திகழ்கிறார். சுவாமி சிவலோக தியாகேசர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். அன்னை திரு வெண்ணீற்று நாயகி சிவ விபூதி நாயகியாக அம்பாள் விளங்குகிறாள். இந்த கோவில், இந்த ஸ்தலத்தின் புராதனம் என்ன என்று இப்போது பார்ப்போம். இந்த நல்லூர் பெருமணம் என்ற கோவில், இந்த இடத்தின் பெயரானது எப்படி ஏற்பட்டது என்றால், திருஞான சம்பந்தரின் துணைவியாரான தோத்திரபூர்ண நாயகி, அதாவது மங்கை நன்னாள், அவள் யார் என்பது நம்பியாண்டார் நம்பிகளின் மகளாவாள். அவள் நல்லூர் என்ற இடத்தில் தான் பிறந்து வளர்ந்தவள். அங்கிருந்து தான் திருஞான சம்பந்தருக்கு திருமண அழைப்பானது நடைபெற்றது. ஆகையால் இந்த நல்லூர் பெருமணமானது அந்த இடத்துக்கு ஏற்பட்டது. திருஞான சம்பந்தரின் தகப்பனார் சிவபாத ஹிருதயர் மங்கை நன்னாள் என்ற ஒரு பெண்ணை, நம்பியாண்டார் நம்பிகளின் மகளை, ஞானசம்பந்த பெருமானின் திருமணத்திற்காக தேர்வு செய்து இந்த நல்லூர் பெருமணம் என்ற ஆச்சல்புரத்தில் இந்த திருமணம் நடைபெற திருநீலக்க நாயனார் அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தார் என்பது ஒரு ஐதீகம். ஞானசம்பந்த பெருமான் இந்த ஆச்சல்புரத்தில் சுவாமியுடன் ஜோதியில் கலக்கும் சமயத்தில் திருநீலகண்ட நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், முருகநாயனார் ஆகிய மூவரும் ஒரே ஸ்தலத்தில், ஒரே இடத்தில், ஒரே சமயத்தில் சுவாமியிடம் ஐக்கியமானார் என்பது இந்த கோவிலின் விசேஷம். அதாவது திருஞான சம்பந்த பெருமான் தனது திருமணம் முடிந்தவுடன் அக்னியை வலம் வரும் சமயத்தில் சுவாமியிடம் தன்னிடம் முக்தி அடைவதற்காக பிரார்த்திக்க, சுவாமி ஜோதி ஸ்வரூபமாக வெளிப்பட நமச்சிவாய பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாய பதிகத்தை தனது கடைசி பதிகமாக திருஞான சம்பந்த பெருமான் ஓத, அந்த ஜோதி ஸ்வரூபமானது தன் கண்ணுக்கு தென்பட அனைவரிடமும் ஞானசம்பந்த பெருமான், அதாவது
அவன் திருக்கல்யாணத்திற்கு வருகை புரிந்த அத்தனை நண்பர்களும் அத்தனை ஜீவராசிகளும் அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் ஐக்கியமாகி முக்தி அடைய வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்ல, அவர்கள் அனைவரும் ஜோதி அந்த அக்னியை பார்த்து சற்று தயங்கி நிற்க, அம்பாள் சிவலோக நாயகி இந்த இடத்தில் எழுந்தருளி அனைவருக்கும் விபூதியை, அதாவது சுவாமியின் திருநீரை கொடுத்து, ஆகையால் தான் அவளுக்கு திரு வெண்ணீற்று நாயகின்னு அவள் போற்றப்படுகிறாள். இந்த அம்பாள் அனைவருக்கும் பிரசாதமாக அந்த திருநீரை கொடுக்க, அனைவரும் அந்த ஜோதியில் கலந்து சுவாமியிடம் சென்று முக்தி அடைந்தார்கள் என்பது ஒரு புராதனமான ஒரு வரலாறு இந்த கோவிலின் ஒரு சிறப்பாக விளங்குகிறது. அம்பாள் சந்நிதியில் இன்றளவும் அந்த கோவிலின் அம்பாள் சந்நிதியில் குங்குமம் தரமாட்டார்கள். விபூதி பிரசாதமானது உலகத்திலேயே அந்த அம்பாள் சந்நிதி மட்டுமே கிடைக்கக்கூடியது, அவளின் சிறப்பாக விளங்குகிறது. ஞானசம்பந்த பெருமானுடன் அப்போவே கூறியிருந்தேன், திருநீலகண்ட நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், முருக நாயனார் ஆகிய மூவரும் ஜோதியில் கலந்து சுவாமியிடம் ஐக்கியமானதாகவும், அவர்கள் கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் மனைவியான மதங்க சூளையம்மையாரும் இந்த நிகழ்வின் பங்கேற்று கொண்டு சுவாமியிடம் முக்தி அடைந்தார்கள் என்பது வரலாறு. ஆச்சல் புறம் அப்படி என்றால் ஆச்சாரியர் புறம், அதாவது ஆச்சாரியர் என்பது குரு, புறம் என்பது இடம். ஞானசம்பந்த பெருமான் சைவத்திற்கே குருவாக விளங்கியதால் இந்த இடத்திற்கு ஆச்சல்புரம் என்ற திருநாமமானது ஏற்பட்டது. அதாவது முனிவர்கள் லைக் வசிஷ்டர், காகாபுஜந்தர், விஸ்வாமித்ரர், பராசரர், ஜமதக்னி, துர்வாசர், பிருகு, மாந்தாத்தா இவர்களெல்லாம் இங்கே இந்த ஸ்தலத்துக்கு எழுந்தருளி கைலாய தரிசனம் பெற்றதாக இந்த கோயில் ஸ்தல புராணமானது கூறுகிறது. ஸ்தலத்தில் சுவாமி, அம்பாள் தவிர திருஞான சம்பந்த பெருமான் தனது மனைவியுடன் திருமண கோலத்தில் தனி சந்நிதியில் காட்சி அளிக்கிறார்கள். இவர்களை தவிர மகாவிஷ்ணு, பிரம்மதேவன், முருகப்பெருமான், இந்திரன், சந்திரன், கங்கை தேவி, மாந்தாத்தா, ராஜா மாந்தாத்தா ராஜாவும் இங்கே வந்து இந்த சுவாமியை வழிபட்டதாக ஐதீகம், இந்த கோவில் வரலாறு. இவர்களை தவிர விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், மகாலட்சுமி, பைரவர், சட்டைநாதர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, 8 கரங்களுடன் துர்கை, 63 நாயன்மார்கள், சூரியன், சந்திரன், திரிபுரசம்ஹாரர், நாகநாதர், சந்திரசேகரர், சேக்கிழார், பிட்சாண்டனர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவரது மனைவியுடன் திருநீலகண்ட நாயனார், முருகநாயனார் அனைவரும் கோஷ்டத்தில், இந்த கோவில் கோஷ்டத்தில் காட்சி அளிப்பதாக ஒரு ஐதீகம். இந்த திருக்கோவிலில் ருண விமோச்சனர் என்ற ஒரு தனி சந்நிதியானது உண்டு. ருணம் அப்படின்னால் கடன், விமோச்சனம் என்பதால் அதிலிருந்து விடுபடுவது. அதாவது சுவாமி சிவபெருமான் ருண விமோச்சனர் என்ற ஒரு நிலை, ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாக ஐதீகம். அம்பாள் திருவெண்ணீற்று நாயகியானவள், அவள் முன்பு நந்தி இருப்பதாக, சிம்மத்துக்கு பதிலாக நந்தி இருப்பதாக இந்த கோவில் வரலாறு கூறுகிறது. பொதுவாக அம்பாள் முன்னாடி நந்தி இருந்தால் அவள் சாந்தஸ்வரூபிணியாக அந்த திருக்கோவிலில் விளங்குகிறாள் என்பது ஐதீகம். மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஸ்தலத்தில் 11 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் பஞ்சாட்சர தீர்த்தமானது கோவிலுக்கு எதிர்ப்புறம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஞானசம்பந்த பெருமான் சொன்ன பஞ்சாட்சர பதிகத்தால் ஏற்பட்ட குளமானது பஞ்சாட்சர தீர்த்தம் குளம். இங்கே 100 மண்டபமானது சுவாமியின் கருவறைக்கு முன்பே அமைய பெற்றுள்ளது. ஸ்தலத்தில் முன்பே கூறியிருந்தேன், ருண விமோச்சனர் என்று சிவபெருமானின் ஒரு சொரூபமானது பக்தர்களுக்கு காட்சியளித்து அவர்களின் கடன் தொல்லைகளை தீர்ப்பதாக ஒரு ஐதீகம். இந்த ருண விமோச்சனர் என்ற சுவாமியின் சொரூபமானது 3 இடங்களில் உள்ளன: திருச்சேரை, திருவாரூர் மற்றும் ஆச்சல்புரம். இந்த ஸ்தலத்தில் திரு வெண்ணீற்று அம்மையின் சந்நிதியில் முன்பே கூறியிருந்தேன், விபூதி தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது.
இந்த ஸ்தலத்தின் முக்கியமான ஒரு விசேஷமாக வைகாசி மூலம், அதாவது ஞானசம்பந்த பெருமான் திருக்கல்யாணம் செய்து கொண்டு அந்த நட்சத்திரத்தில் சுவாமியிடம் ஐக்கியமானதாக வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் இந்த 10 நாட்கள் திருவிழாவானது இந்த ஸ்தலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தில் மற்ற நிறைய அநேகமான விசேஷங்கள் நடைபெறுகின்றன. மற்றொரு ஸ்தலத்தில் மற்றொரு ஸ்தல புராணத்தில் சந்திப்போம். சிவாய நம.